Hi, hello friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ சத்தியமங்கலம் பக்கத்தில் பன்னாரி அம்மன் கோயிலிருந்து ஹாசனூர் வரைக்கும் போக போகிறோம். இது ஒரு ஹில் ரைடு, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரைடு. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு புலிகள் சரணாலயம், அதனால் நமக்கு சான்ஸ் இருந்தால் புலியையும் பார்க்கலாம், யானையும் பார்க்கலாம். யானை யூஸ்வலாக பார்க்கலாம், புலி நைட் நேரம் வந்தால் புலியை பார்க்கலாம். என்ன தெரிகிறது? இங்கே கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கிறதுனால வண்டிங்க நைட்டு அலோடு கிடையாது. அதனால் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஹில்லில் பயங்கரமான டிராஃபிக் ஆகுதுன்னு கேள்விப்பட்டோம். டிராஃபிக்கில் சிக்கினா குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. இந்த ரோட்டில் அப்படியே போனோம்னா கர்நாடகா பார்டர் சாம்ராஜ் நகரும் போகலாம், அங்கேருந்து ஊட்டியும் போகலாம். இந்த ஹில்லில் 27 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அதை கடந்து போயிட்டோம்னா அப்புறம் ரோடு நார்மலாக தான் இருக்கும். கிளைமேட்டை பொறுத்த அளவுக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு சில்னஸ் இருக்கும். ஒரே பனி மூட்டமா இருக்கு. யோ, பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிச்சிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு. அது தெரியுது, நான் நேத்து நடந்ததை சொன்னேன். நல்லா நடந்துச்சு நேத்து. இந்த ஹில்ல நார்மலாக ஒரு 45 மினிட்ஸில் அந்த ஹாசனூர்ன்ற ஊருக்கு போயிட முடியும். டிராஃபிக்கில் சிக்கினா மட்டும் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஆகும். இப்போ நாங்கள் 7வது ஹேர்பின் பெண்டில் இருக்கோம். இங்கேயே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. லாரியெல்லாம் ஓரமாக ரைட் சைடில் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ரைட் சைடில் போனால் தான் அந்த லாரியெல்லாம் ஏறும், இல்லைன்னா ஏற முடியாது. அதனால் அந்த ரைட்டில் போய் தான் திருப்புவாங்க வண்டிங்களை. பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் வரும் இங்கே இப்போ ஓரளவுக்கு டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு, மூவ் பண்ணலாம். அடுத்த பெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இது அடுத்த பெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போயே 1 மணி நேரம் ஆகிடுச்சு இந்த இடத்த கிடக்கிறதுக்கு. இந்த ரூட்டில் எல்லாம் உங்களுக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் ஓட்டிட்டு வாங்க, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா இது டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் டிராஃபிக் கிளியர் பண்ணி போகிறதுக்கு பல மணி நேரம் ஆகும். பாருங்கள், இது அடுத்த ஹேர்பின் பெண்டு. இப்படி வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவங்க வாட்டுக்கு உட்காந்துருவாங்க. ஏன்னா சில நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும். அதனால் இந்த ரூட்டில் போகிறவங்களுக்கு தெரியும். அதனால் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம்னு நினச்சோம், பார்த்தா மேலே ஹெவியாக டிராஃபிக் ஆகிருந்தது. ஒரு வழியாக டிராஃபிக்கெல்லாம் முடிஞ்சு ஒரு 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா திம்பம்ன்ற ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போய் ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் ஹாசனூர்ன்ற ஊர் இருக்குது. முன்னாடி போகிற வண்டியில் பார்த்திங்கன்னா கரும்பு கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த கரும்பை சாப்பிட்றதுக்காக யானை ரோட்டில் நிற்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு யானை இருக்குது பாருங்கள். ஆண் யானை தனியாக நிற்கிது பாருங்கள், அது வாட்டுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள். திம்பம் பக்கத்தில் ஹாசனூர்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா வீரப்பன் இருக்கிறப்ப இந்த ஊர் ஃபேமஸ்ஸு. இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலையில் தான் வீரப்பன் பதுங்கி இருந்தாப்புல. எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவர் இங்கே தனியாக ஒரு தோட்டமாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, நடு காட்டுக்குள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா யானை வரும், அடிக்கடி யானை வரும், ப்ளஸ் சிறுத்தை எல்லாம் வரும். இப்போ காட்டு பண்ணிங்க நிறையா வரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, வீட்டை சுற்றி இங்கே பாருங்கள், வீட்டை சுற்றி எர்த்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கம்பியில் எர்த்து போட்டிருப்பாங்க. இப்போவும் இந்த கம்பியில் எர்த்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. யானை எதுவும் வந்துடக்கூடாதுன்றக்கா எர்த்து போட்டு வச்சுருப்பாங்க. ஃபுட் பிரிண்ட், யானையோட ஃபுட் பிரிண்ட் இருக்குது, யானையோட தடம் இருக்குது. என்ன காட்டுறாங்க, 2 நாளைக்கு முன்னாடி யானை வந்துட்டு உள்ள. இது பார்த்தீங்கன்னா ஒரு நீரோட போகுது. இதில் மழை காலத்துக்கு தண்ணி போகும். இதெல்லாம் இது கிணறு, தண்ணி போகிறதுனால தண்ணி நல்லா இதில் கிணத்துல எடுக்கும். இதெல்லாம் விவசாய நிலங்கள் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமமாக இருக்கும். இந்த விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே கேரட்டு, பீன்ஸு, தக்காளி எல்லாம் போடுவாங்க. இதை சாப்பிட்றதுக்காக காட்டு பண்ணிங்க நைட்டு நிறையா வரும். இந்த கேரட்லாம் சாப்பிட்றதுக்காக நிறையா உள்ளே வரும். வீரப்ப இருக்கிறப்போ இந்த இடம் ஒரு மாதிரி ஃபுல்லாக போலீஸ்காரங்க, ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அவங்க தான் ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப கெடுபடியாக இருக்கும். இப்போல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. வர்ற வழி எப்படி இருந்தது? டிராஃபிக்காக இருந்தது. வர்ற வழியில் இப்போ என்னென்னா டிராஃபிக் மார்னிங் 6 to ஈவினிங் 6 வரைக்கும் தான் விடுறாங்க. கோர்ட் ஆர்டர் வரனால நைட்டில் வண்டிங்கெலாம் விடுறதில்லை. இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மைசூர் போகிற ரோடு. இந்த ரோட்டில் போனீங்கன்னா புஷ்பட் போய் அப்படியே நீங்கள் மைசூர் போயிடலாம். மைசூர் இங்கேருந்து பக்கம். பாருங்கள், வண்டி போகுது பாருங்கள், லாரி போகுது பாருங்கள். இந்த லாரி போகுதா, இது மைசூர் போகிற லாரி. இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இன்னொரு செக் போஸ்ட் தான் லாஸ்ட்டு, அது கூட கர்நாடகா பார்டர் வந்துடும். வியூ பாருங்கள், நான் இங்கே 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இப்போ தான் திரும்ப வந்திருக்கேன்.
அப்போ நாங்கள் வரப்போ இந்த வீடுலாம் கிடையாது, அந்த பில்டிங் கிடையாது. அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த வீடு தான் இருக்கும். நைட்டில் வந்து இங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். பாருங்க எவ்வளோ வண்டிங்க போகுது பார்த்தீங்களா? இவ்வளோ வண்டிங்களும் இப்போ கிடையாது. இப்போ நிறைய வண்டிங்க போகுது. ஏன்னா இங்கேருந்து மைசூர் பக்கம்ன்றனால ரோட்டில் வந்து யானைங்கள்லாம் நிறையா வரும். இது வந்து ஆக்சுவலி புலிகள் சரணாலயம். இது வந்து அதனால் சிறுத்தை எல்லாம் நடமாட்டம் இருக்குது. யானைங்க நிறையா இருக்கும். லாரிகளில் வந்து இருக்கிற கரும்பு கட்டை சாப்பிட்றதுக்கு யானைங்க நிறையா வரும். அது என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து நிற்கும், லாரிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, 2 கட்டை தூக்கி போட்டுருவாங்க, அதுவும் சாப்பிட்டு உள்ளே போயிடும். சத்தியமங்கலம் பக்கத்தில் பன்னாரின்னு ஒரு ஊர் இருக்குது. பன்னாரி அம்மன் கோயில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 27 ஹேர்பின் பெண்டு மேலே ஏறி வந்தோம்னா திம்பம்னு ஒரு ஊர் இருக்குது. திம்பத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம்னா இது ஒரு ஹாசனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் போனால் ஒரு ஹொஸ்பட்னு வரும், அது வந்து கர்நாடகா பார்டர் போயிடும். டூரிஸ்ட் ஸ்பாட்டானா கேட்டால் கிடையாது. இது வந்து ஆன் த வே மைசூர் போகிற ரூட்டில் இருக்குது. எங்கள் சித்தப்பான்றனால நாங்கள் வந்து இங்கே வந்து சும்மா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்புறோம். சரி, அப்படியே வந்தோம். இந்த வியூ ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. தனிமையில் அப்படியே வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சரி, அப்படியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், அப்படியே இந்த அழகாக காமிக்கலான்றக்காக அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டோம். பாருங்கள். அப்படியே எனக்கு என்னென்னா, இந்த வண்டிங்க ஏறி வர்றதுல ரொம்ப டிராஃபிக் பார்த்துருப்பீங்க. லாரிங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. அப்படியே நம்மளே வந்து இறங்கி வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம மேலே வர முடியும். அந்த அளவுக்கு டிராஃபிக்கு, யாருக்கும் பொறுமை இல்லை. எல்லாரும் போய் முட்டி நிற்கிறாங்க. லாரிங்க வந்து இந்த பெண்டில் திரும்புறது ரொம்ப கஷ்டப்படுது. பாருங்க, தேக்கு மரம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க. தேக்கு மரம், இந்த ஒரு மரம் 50,000 கேட்குறாங்க. இது யானையோட பாதம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி தான் யானை நைட்டில் வந்துட்டு போயிருக்கு. நைட்டில் யானை வந்துட்டு போயிருக்கா இல்லையான்றதை வந்து இந்த மாதிரி தடத்தை வச்சு தான் பார்த்து சொல்கிறாங்க யானை வந்துட்டு போயிருக்கு. யானை பாதம் பாரு, இந்த இடத்துல மீச்சிருக்கு. தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இது வந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே இறங்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இப்போ சாயந்தர நேரன்றதுனால ரோடை க்ளோஸ் பண்ண போகிறான்றதுனால வண்டிங்க நிறைய கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இந்த ஹில்ல இருந்து சன்செட் ஆகிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அந்த சூரியனோட வெளிச்சம் வந்து சாயந்தர நேரத்தில் இந்த மலையை விழுகிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம போகிற ரூட்டில் வந்து நின்று இறங்கி போய் பார்க்க முடியாது. ஏன்னா எப்போ வேணால் சிறுத்தை வரலாம், இங்கே வேணால் வரும் சிறுத்தை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அதனால் நான் போகிறப்பயே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், எங்கேயும் இறங்கிலாம் எதுவும் எடுக்கலை. டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல நின்னோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஆட்கள் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி சிங்கிளாக வரப்போ நம்ம எங்கேயுமே இறங்கக்கூடாது, நின்று ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சிறுத்தை வந்து எங்கே வேணால் வரும்னு சொன்னாங்க. அங்கே ஒரு லாரி டிரைவர்ஸ்கிட்ட கேட்டப்போ எந்த பெண்டில் வேணால் படுத்துருக்கோம், நைட்டில் பகலில் எப்போ வேணால் வரும் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி தரமான சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. பார்த்திங்கன்னா எங்கேயோ டிராஃபிக் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. வண்டிங்கெல்லாம் மணிக்கணக்கில் நிற்கிதுன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இங்கே லாரி ஒன்று கவுந்து கிடக்குது. இப்படி தான் இங்கே வந்து வாரத்துக்கு 4 லாரி கவுந்து கிடக்கும். இந்த மக்களுக்கு வந்து இதெல்லாம் பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ லோடு ஏற்றிட்டு வந்து லாரி ஒன்று கவுந்து கிடக்குது. க்ரெயின்லாம் வந்துருச்சு, போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. ஒரு வழியாக பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த லாரியை வந்து அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. மேலேருந்து கீழே இறங்குற வண்டிங்களை மட்டும் விட்டாங்க. கீழேருந்து மேலே போகிற வண்டிங்களை ஹால்ட்டு பண்ணி அப்புறம் தான் அனுப்பிச்சாங்க. போலீஸ்காரங்க பாவம் நைட்டெலாம் அங்கே வந்து டியூட்டி பார்த்தாங்க. ஒரு வழியாக 5 மணி நேரம் ஆச்சு நாங்கள் கீழே இறங்குறதுக்கு. போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு, கீழே இறங்குறப்போ 5 மணி நேரம் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பன்னாரி ரூட்டை ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.